வணக்கம். துலாம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில யார் இனிமையாக பேசுகிறார்களோ அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை தேடி கொடுக்கும். துலாம் ராசி என்பர்களே, இனிமையான வார்த்தைகள் எல்லாம் உண்மையான அன்பை குறிக்காது என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை கேட்காமல் அது ஏதோ அந்த ஒரு நபரினால் மட்டுமே நடந்துவிட்டது, என்னுடைய நம்பிக்கை நான் தவறாக வைத்து விட்டேன், அதனால தான் என் வாழ்க்கைக்குள்ள அப்படி நடந்துவிட்டது என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இதுவரைக்கும் அதை நம்பாமல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கே நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும், யார் யாரெல்லாம் இனிப்பாக சிரித்து சிரித்து பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் நம்பக்கூடாது. அவர்களும் நல்லவர்கள் கிடையாது, அவர்களும் கெட்டவர்கள் தான். அவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் நமக்கு பிரச்சனைகளை வரவழைத்து விட்டு அவர்கள் தப்பி விடுவார்கள் என்கிற ஒரு அனுபவத்தை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீர்கள். சில மனிதர்கள் உங்களிடம் மிகவும் அன்பாக பேசியிருக்கலாம், உங்களுடைய நலனை பற்றி அதிகமாகவே கவலைப்படுவது போலவும் நடித்திருக்கலாம். ஆனால் அது எதுவுமே உங்க வாழ்க்கைக்குள்ள தெரியவே தெரியாது. ஆனால் காலம் சென்ற பிறகு அவர்களின் உண்மையான எண்ணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வெளிப்படும் பொழுது தான் அந்த ஒரு நபர் இதற்காக உங்களை தேடி வந்தார், அவருடைய தேவைகள் என்னவென்று அனைத்தையும் நீங்கள் உங்களால தெரிந்து கொள்ளவே முடியும். அது வரைக்கும் எதுவுமே உங்களால செய்யவே முடியாதுங்க. நீங்கள் ஒருவரின் வார்த்தையை விட அவர்களின் மனதை நம்பக்கூடிய குணம் கொண்டவராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். அதனால தான் சில நேரங்களில் வெளியில் அழகாக பேசும் மனிதர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே தான் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருப்பீர்கள். எத்தனை தடவைகள் ஏமாற்றப்பட்டாலும் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் திருந்தவே மாட்டீர்கள். இந்த ஒரு தவறை அடிக்கடி செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம், நம்பிக்கை, நீங்கள் சேர்த்து வைத்த எல்லா விதமான சொத்து, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக ஓடிக்கொண்டே தான் உங்களுக்கு மட்டும் இருக்கும். இவர் எப்படி மாறுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று நினைத்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கத்தான் செய்யும். ஜோதிட பார்வையில் துலாம் ராசிக்காரங்க உறவுகளில் அதிக நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் என்று அனைவராலையுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை நிச்சயமாக கொடுத்திருக்கலாம். இனி ஒருவர் எவ்வளவு இனிமையாக பேசுகிறார் என்பதை விட அவர் உங்களுக்காக என்ன செய்கிறார் என்பதை கவனிக்கும் பக்குவம் உங்களிடம் நிச்சயமாக உருவாகத்தான் செய்யும். நல்லவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களை அடையாளம் காணும் அறிவு முக்கியம் என்பது இந்த ஒரு நாளில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக புரிய ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் திறந்து வைக்காமல் உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கும் மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதனையும் இந்த ஒரு நாளில் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே உணர ஆரம்பித்திருப்பீர்கள். இந்த ஒரு செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் உங்களால புரிந்து கொள்ளவுமே முடிந்திருக்கும். இதெல்லாம் நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உலகமே என்னை எதிர்த்தாலும் இந்த ஒரு மனிதன் என் கூடவே இருப்பான் அப்படின்னு நீங்க யாரை உங்களுடைய உயிரை விட அதிகமாக நம்பினீர்களோ அப்படி நம்பிக்கை வைத்த மனிதரை கடைசியில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போன தருணங்கள் தான் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் தீராத சில வழிகளையும் தீராத சில கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த விலகல், அந்த ஏமாற்றம் உங்களை அப்படியே உலுக்கி போட்டிருக்கும். இனி இந்த உலகத்துல யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள்ள விதைச்சதை அந்த ஒரு மனிதர் தாங்க. ஏன்னா அந்த ஒரு மனிதர் மீது நீங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தையும் ஒரு நம்பிக்கைகளையும் நீங்கள் வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த ஒரு நபர் இப்படி செய்வார் என்று ஒருபோதும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சம்பவம் நடந்த அந்த நிகழ்வு உங்க வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரியங்கள் என்ன என்று அனைத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக புரிய வைத்திருக்கும். ஆனால் அந்த கொடூரமான அனுபவம் உங்களை சாகடிக்கவில்லை, மாறாக உங்களை ஒரு இரும்பாக, ஒரு புதிய மனிதனாக, யாராலும் அசைக்க முடியாத ஒரு பலசாலியாக இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவத்தை உங்களால மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த இந்த ஒரு சம்பவம் உங்களால எதிர்பார்க்கவே முடியாத, நீங்கள் அதுவும் எதிர்பார்க்காத ஒரு நபரிடம், மிகவும் நெருங்கிய நபரிடம் இருந்து ஏற்பட்டிருக்கும். இதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கண்ணீரும் வருத்தமும் இன்னமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நிச்சயமாக நான் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது.
முகத்தில் புதிய பொலிவுகள் இப்பொழுது உண்டாக்கி உங்களுக்கு இப்பொழுது வெளியில் எங்கு சென்றாலும் ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது போன்ற நிலைமைகளானது மற்றவர்கள் முகத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கலாம். ஆனால் அந்த ஒரு எண்ணங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணத்தை நிச்சயமாக சேமித்து வைக்க உதவும். ஆடம்பரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் காட்டலாம், ஆனால் சேமிப்பு அதைவிட முக்கியம் என்பதை நீங்கள் மனதிற்குள் முதலில் போட்டுக்கொள்ள வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட பல பணிகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் அமைய ஆரம்பிக்கும். அது உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்து இன்னும் அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் தேடி கொடுக்கும். எந்த ஒரு செயலிலும் பொறுமையை நீங்க கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே தான் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் கௌரவ பொறுப்புகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நினைவாற்றலில் இருந்த மந்த தன்மைகளானது உங்க வாழ்க்கைக்குள்ள விலகத் தொடங்கும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து எல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா மாத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல விதமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாட்கள் மிக அருகில் வந்துவிட்டது. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைத்துவிடும். படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசி இளைஞர்களாக யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லது தற்போதைய வேலையில் திருப்தி இல்லாமல் நல்ல சம்பளத்தில் மாற்று வேலை தேடி கொண்டிருப்பவராகவும் இருக்கட்டும், உங்களுடைய அலைச்சலுக்கு ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்க போகும் நாட்கள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எத்தனையோ விஷயங்களில் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அடைந்து கொண்டே தான் இருந்தீர்கள். இப்பொழுது அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்தில் இருந்தோ அல்லது நீங்கள் எழுதிய தேர்வுகளில் இருந்தோ மிகச்சிறந்த பாசிட்டிவான நல்ல தகவல்களும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்களும் உங்களை தேடி வரக்கூடிய நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இவ்வளவு நாள் முயற்சி செஞ்சும் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தீங்க. உங்களுடைய முயற்சிகளை இன்னும் தீவிரப்படுத்துங்க. ஏன்னா வெற்றிக்கான கதவு திறக்க போகும் நேரங்கள் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நல்லதை மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதாகவே இருக்கும். ஆனால் துலாம் ராசி அன்பர்களை வேலைக்காக காத்திருப்பது என்பது ஒரு சாதாரண காத்திருப்பு மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடனும் சில நேரங்களில் மன அழுத்தத்துடனும் கடந்து செல்லும் ஒரு பயணமாகத்தான் இருக்கும். பல இடங்களில் முயற்சி செய்தும் சரியான பதில் வராமல் போயிருக்கலாம். மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து என்னுடைய நேரம் எப்போது வரும் என்று துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் நினைத்து கொண்டு மனதிற்குள் எப்பொழுது வேலை கிடைக்கும், எப்பொழுது நம்மளால சம்பாதிக்க முடியும், பணத்தை எப்பொழுது நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த நாட்கள் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். இது நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பைலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.